விறகு 25 ரூபா 625 ரூபா எடுத்து ஒரு மாச செலவு 25 ரூபா என்ன விறகு சாப்பிட்றாங்களான்னு மேனேஜர் கேட்டேன். அண்ணாதிங்கிற ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்திருக்காரு. பெரியவாளோடு தப்போபலம் என்ன, அவரால் தான் நம்ம பழைச்சு வந்தோம். நம்ம சாக கிடந்ததை காப்பாற்றின பெரியவான்னு நினைச்சுட்டு அன்னைக்கு பெரியவா 8000 கடன் கட்டும் போது கொடுக்கல, அது தப்பு. இது மன்னிப்பு வாங்கினாலும் மன்னிப்பு கிடையாது. விடி சாமி இருந்தார் இல்லையா, ஒரு வேத படிக்கிற பையன் அடிச்சார் பாடசாலையில். பிஆர்எல் சர்மா விடி சாமி அடிச்சார். பிஆர்எல் சர்மா அடிச்சதுக்காக பெரியவா பேசவே இல்லை. கடைசி பெரியவா செருப்பாள் அடிச்சிட்டார் பாடசாலை. அதான் பெரியவா பேசவே இல்லை கடைசி பெரியவா. பெரியவா மாதிரி உண்மையா ஒரு வேதம் படிச்ச ஒரு சின்ன குழந்தைக்கு தான் பெரியவா வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுத்து வச்சிருக்காங்க. சின்ன குழந்தை இருந்தா அவன் மனசெல்லாம் எப்போதும் அதுலேயே தான் இருக்கு. அந்த வேதம் படிக்கிற குழந்தைகளை என்கரேஜ் பண்ணுறாங்க. வேதாத்தியனம் மந்திரமானது சொல்லறவா ஒரு முன்ன பின்ன சொன்னா கூட, முன்ன பின்னா ஒருவேளை ஒரு மடி இல்லாம சொன்னா கூட அந்த மந்திரமானது பவித்திரம்தான். கங்கா தீர்த்தம் பவித்திரம்தான். கங்கா தீர்த்தம் பவித்திரம். கங்கா தீர்த்தம் எப்படியோ கங்கா தீர்த்தத்துக்கு தோஷம் வராது. கங்கையில போய் இன்னொரு தோஷம் போலாம். ஆனா கங்கைக்கு தோஷம் கிடையாது. கங்கைக்கு நீ தோஷம், கங்கைக்கு புண்ணியாவச்சனம் பண்ணுவேல. வேத மந்திரத்துக்கு ஒரு பியூர், அதுதான் எல்லாத்தையும் காப்பாற்றுறது. வேத மந்திரத்தையே காப்பாற்றுறதுக்கு இன்னொன்று இருக்கு. அதனால அவன் இடத்துலேருந்து வர மந்திரமானது அவன் அதுவே ஒரு யோகம் அப்படிங்கிற ஆதிசங்கரர் சொல்றா. வேதம் சொல்லும் போது சடனா இவன் ஒரு பெரிய வாக்கியம் மந்திரம் சொல்றான். ஒரு வேதத்திலேருந்து ஒரு 4 வாக்கியம் சொல்றான். சகஸ்ர சீருஷா புருஷா சகஸ்ராட்ச சகஸ்ரபாத பூமி மிஸ்கதோ வர்த்தாத்ய தண்டந்தானம் புருஷ வேதம் திருமங்கன் பூரிமித் பக்யம் ராம சப்தசேஷான தந்தேனாதிரோதி கதாவரத்மிகமா வஜ்ஜாயாகிச்ச புருஷாபாதோஸ்யகா பவத. இந்த மாதிரி சொல்லும்போது இந்த ஒரு 10 செகண்ட் இருக்கு இல்லையா, இந்த 10 செகண்டை பத்தி தான் யோகான்னு சொல்றாங்க. இந்த 10 செகண்ட்குள்ள சரீரத்தில் இருக்கிற 72,000 நாடியும் பியூரிஃபை ஆயிடுறதான். இவன் சரீரத்தில் இருக்கிற இந்த அபான வாயுவானது ஹீட் ஆயிடுறதான். அதனால இந்த ஜாடராக்னி பிரகாசிக்க ஆரம்பிச்சுடுறான். அதனால முகத்துல தேஜஸ் வருதான். அப்படி சொல்றான் ஆதிசங்கரர் சொல்றாருன்னு சொல்றார். ஆதிசங்கரர் வந்து அந்த சதஸ்லோகில ஒரு பிராணாயாமத்தை பத்தி எழுப்பி இதைத்தான் சொல்றாரு. உடம்புல இருக்கிற அந்த காத்து இருக்கே, அதை இந்த மாதிரி சடனா நிறுத்துறான் இல்லையா, ஒரு 10 செகண்ட் மூச்சு இழுக்காம நிற்கிறானே, அப்ப அந்த வாயுவானது மேல போற காத்து கீழே திரும்பி வந்துடுறதான். இங்க சுஷும்னா நாடி வழியா போயிடும் அப்படின்னு அமிர்ததாரையை பார்க்கறான். தலை இந்த இடத்துல இருந்து அநாகதத்திலேருந்து அமிர்தம் உண்டாகிறது. வேதம் சொல்லும் போது 7 இடத்துல இருந்து அமிர்தம் உண்டாகிறதான். சந்திரன் இருக்காரு ஆதிசங்கர். அதனால மந்திரமானது அப்படி ஒரு காப்பாற்றி விடுறது. மந்திர யோகம், மந்திரமே ஒரு யோகம். நம்ம தனியா பிராணாயாமம் பண்ண வேண்டாம். ஒரு சாதாரணமா மூச்சை இழுத்து வெளியில விடுறது வந்து எக்ஸசைஸ். மூச்சை இழுக்காம வெளியில விடாம நேச்சுரா அப்படியே ஸ்டாப் பண்ணிடணும். இழுக்கவும் கூடாது, விடவும் கூடாது. ஸ்டாப் பண்ணினா அதுதான் யோகங்கிற ஆதிசங்கரன். நீ வந்து எக்ஸசைஸ் பண்ணி இதுக்கு உடம்பு மசில்ஸ் எல்லாம் வெளியில காட்டாத, பலம் காட்டாத, வெயிட் தூக்கி பண்ண ஒன்றும் அப்படியே நின்றுடும். இதுதான் அப்படியேன்னா எப்படி நிற்கிறது? ஒரு மந்திரம் சொல்லிகிட்டே நில்லு. ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்லிட்டு எதை வேணாம் சொல்லிட்ட. அப்ப அந்த ஒரு 10 செகண்ட் 5 செகண்ட் இருக்க, அதுதான் அவனுக்கு வந்து அவன் அமிர்தத்துக்கு அமிர்தம் கிடைக்கிறதா அந்த நேரத்தில். நான் பொண்ணு அழைச்சிட்டு ஒரு குழந்தைக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னு வந்திருக்க. பெரியவா ஆசீர்வாதம் ஸ்ரீகண்டன் சார்
சர்மாவை கூப்பிடு. அது சர்மாவை விவாக தடங்கள் நிவர்த்திக்கு மந்திரம் ஏதாவது எழுதி கொடுத்து ஜெயிச்சோம். பெரியவாளே சொல்கிறாங்க, ஆஞ்சநேய மந்திரம் எழுதி இவர் வந்தார் நின்றுட்டே இருந்தார். சீக்கிரம் என்ன விவாகத்துக்கு நிறைய மந்திரங்கள்லாம் இருக்கு. தெளிவா சொன்னா இந்த சமயத்துல காரியம் நடத்தி வைக்கிறது ஆஞ்சநேயனால தான் முடியும். நீ சொல்லுற நீ ஏதோ சுயம்புரா பார்ப்பதுலாம் அதெல்லாம் சரி தப்பாக போயிட்டு 40வது நாள் கல்யாணம். அவள் வந்தா சர்மாவுக்கு அதாவது மகா பெரியவா வந்து எதை சொன்னாலும் அது அவ்வளோதான். அதில் வந்து சர்வஜ்ஞன், அதாவது நிஷ்காமிய கர்மான்னு மருத்த பஞ்சாங்கத்தில் இது வந்துட்டு முதல்ல அவள் தான் ஆரம்பித்தார். இந்த ஜாதக பரிவர்த்தனைலாம் எல்லாரும் பெரியவா இது பண்ணினாலும் ஈஸ்வரார்ப்பணம் அப்படி தான் சொல்லி சொல்கிறார். அந்த மாதிரி இருந்துட்டால் எல்லாருமே வாக்கு சத்தியமாயிடும், எல்லாருடைய வாக்கும் சத்தியமாயிடும். அதில் ஒன்றும் எது சொன்னாலும் படிச்சிடும். இது சொன்னோடனே அது ஞாபகம் வந்தது. பாடசாலையில் காஞ்சிபுரத்தில் படிக்கும்போது 74 பசங்க சாப்பிடும்போது பேசிகிட்டே சாப்பிட்டு சமயக்காரன் சுந்தரம்ங்கிறவர் எவ்வளோ சொன்னாலும் திருந்த மாட்டேங்கிறேன், சங்கராச்சாரிகிட்ட போய் சொல்கிறேன் அவங்க அப்படின்னு. நான் கொஞ்சம் பெரியவன் சொன்னார், நேராக போய் சொல்லிட்டேன். அப்படியே போயிட்டார், கரண்ட் கையோ அப்படியே கரண்ட் எடுத்துன்னு பிறகு அவ்வளோ சுதந்திரம் கொடுத்துருக்கா. பசங்கள்லாம் எது சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான், கண்ணாப்பினான்னு பேசணும் சார். அதெல்லாம் பின்னாடியே ஒருத்தர் வந்துட்டார் எங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு. இவர் வந்து சொல்லிட்டார், பெரியவாள்கிட்ட சொல்லிட்டேன், நீங்கள் பெரியவாள்கிட்ட சொன்னதுனால இனிமேல் நாங்கள் நிறைய பேசுவோம், நீங்கள் பெருசு பண்ணிட்டேன் விஷயத்தை அப்படின்னு. ஒருத்தர் வந்து பெரியவா மௌனமாக மறுநாளைக்கு போய் சொல்லிட்டாங்க, உங்ககிட்ட சொன்னது விபரீதமாகிடுத்து, ஜாஸ்தி பேசுவாங்க. பெரியவா எனக்கு தபஸ் இல்லை, என் வார்த்தையை அவள் கேட்கறதுக்கு. அப்புறம் நாங்கள் வந்து பெரியவா என்ன பேசணும், இவ்வளோ பெரிய வார்த்தை பெரியவா சொன்னோன்னே மன்னிச்சுக்கோங்க, இந்த தபஸ் இல்லைன்னு சொன்னது தான் கஷ்டமாக இருந்தது. நான் நினைச்சேன் பெரியவா எப்படி அடக்கணும். பெரியவா சொன்னது, எனக்கு தபஸ் இல்லாமல் போயிடுச்சு, என் வார்த்தைக்கு மதிப்பில்லை அப்படின்னு. அதாவது அவ்வளவுக்கு நெருங்கி பெரியவா பழகினார். அதுக்காக சொல்ல வரேன். அவருக்கு 2 கண்ணு. ஆமாம், வந்த பாடசாலைக்கு வந்தார், அவத்து மாமியோட வந்தார். அவர் பேர் குஞ்சு சாஸ்திரி, கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரி. நேராக பின்னாடியே போனேன். நான் சாயங்காலம் 7 மணி இருக்குன்னு நினைக்கிறேன். கண் 2ம் தெரியல. பெரியவா ஹரிக்கன் லைட்டை பெருசு பண்ணிட்டு இப்படி அந்த லைட்டை தன் இடத்துல காமிச்சு, இப்போ பாரு கண்ணு தெரியும், தெரிஞ்சது நான் இங்கே இருக்கேன். இதெல்லாம் தான் பெரியவாள்கிட்ட பக்தி வர்றதுக்கே காரணம். எப்படி தெரிய வைக்க முடியறது? அப்போ அவருக்கு ஆல்ரெடி கண்ணு தெரிஞ்சுட்டே இருந்திருக்கு, ஆனால் அவருக்கு தான் தெரியலையா? தெரிகிற கண்ணு அவருக்கு தெரியாமல் இருந்ததா?
பெரியவா பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கு, எனக்கு கண்ணு தெரிஞ்சது பிரத்யட்சமாக பார்க்க. இது அதான் சொல்கிறாங்க, சூரிய சையமாத்து பவன ஜானம் என்ன வேணால் பண்ணலாம். அனுமாதி சித்தியெல்லாம் உண்டாயிடணும், 8 சித்தி வந்துவிடணும். சாதாரணமாக நான் பிரம்மச்சரியமாக இருந்தாலே 8 சித்தி வந்துவிடும். அந்த பிரம்மச்சரியத்துக்கு மேலே ஒரு அனுஷ்டானம் இருந்துடுத்துனா ஒன்றும். அப்புறம் மௌனமாக இருந்தால் ஜாஸ்தி. க்ஷார ஆம்ல லவண உரப்பு புளிப்பு உப்பு இதை விட்டான இன்னும் ஜொலிக்க ஆரம்பிக்கிறார். சாதாரண மனுஷனுக்கு அவதார புருஷன் மகான் அது விஷயம். சாதாரணமாகவே பிரம்மச்சரியமாக இருந்து இதெல்லாம் பண்ணிட்டான்னா அவன் அப்படி பார்த்தா போதும். அவ்வளோ தபஸ் இருக்கும்போது மகாபெரிவா இப்படியெல்லாம் இருந்து காமிச்சு எத்தனை வருஷ காலம் சாப்பாடு இல்லாமல் அது தெரியுமா? இந்த அவர் நெல்புரி தானே பகு வருஷ காலம். அந்த தேவதைகள்லாம் தேவதைக்கெல்லாம் சக்தி கொடுக்கறதுன்னு சொல்ற மந்திராதீனத்து தெய்வத்தம்னா பிரவேசம் இப்போ சொன்னால் பார்த்துட்டான். அவருக்கு என்ன ஒரு கண்ணு கொண்டு வந்தது ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு அது பிரத்யட்சமாக பார்த்தேன். முஷிரி தீட்சிதரோட நாங்கள் 75 ஒரு கணபாராயணம் பண்ணுவோம். முஷிரி தீட்சிதர் ரொம்ப நாளாக சொல்லுவார், மடத்துலேருந்து காலெலாம் எதிர்பார்த்தார். ஆரம்பத்துலேயே எங்களுக்கு ஒரு உபதேசம். நாங்கள் 14 பேர் அவர்கிட்ட கணங்க எல்லாரையும் அழிச்சுன்னு வந்து மடத்தில் சாப்பிடாதீங்க, எதிர்பார்த்து சாப்பிடாதீங்க, சாப்பாடு கட்டின்னு வாங்கோ, தீர்த்தம்லாம் எடுத்துன்னு வாங்கோ, ஒரு கணபாராயணம் பண்ணணும்னு சொல்லி அழிச்சுன்னு வந்தேன். பெரியவாக்கிட்ட 4 மணி நேரம் கணபாராயணம் பண்ணோம். பெரியவா நடுவில் வந்து உட்காந்துருந்தேன். திருப்பதி மலையிலேருந்து வந்தோம் நாங்கள் எல்லாருமே. அப்போ ஒரு 2 கிலோ திராட்சை கொண்டு வந்து பெரியவா கொடுத்தா தன் கையால். அப்புறம் அடுத்த க்ஷணம் நாங்கள் கிளம்பி. அதாவது அவர் ரொம்ப எப்படி நடந்துக்கணும் சுவாமிகள்கிட்ட அப்படிங்கிறத நிறைய சொல்லி கொடுத்துருக்காரு. அவர் சொன்னதுக்கப்புறம் கூட எனக்கு நிறைய மடத்துலேருந்து ஒன்றும் எதிர்பார்க்காரு. வேண்டாம், நம்ம போய் அவர்கிட்ட இருக்கக்கூடாது, நீ உனக்கா சர்வீஸ் பண்ணிட்டு வந்துட்டு அப்படின்னு பெரிய சொல்லி அது மாதிரி கணபாராயணம் முதல்ல 75 கணபாராயணம் பண்ணிட்டு வந்தோம். இன்னுமே வாங்கிட்டாங்க. இது பண்ணணும்னு சொன்னால் பண்ணிட்டோம். 4 மணி நேரம் தான் பண்ணோம், சம்பூர்ணமாக இல்லை, ஒரு 4 மணி நேரம். 76 யாராத்தில் பாராயணம் பண்ணோமோ சுப்பிரமணிய ஐயர்னு நினைக்கிறேன், டிஎல்எஸ்ன்னு சொல்லுவேன். அவாத்து பையன் சொன்னால் பெரியவாளுக்கு லௌகிக ஞானங்கள்லாம் உண்டு அப்படின்னு இல்லை. இங்கிலீஷ் எல்லாம் தெரியுமா? நான் காலேஜில் படிச்சிருக்கேன், அந்த படிப்பெல்லாம் பற்றி ஏதாவது கேட்டால் சொல்லுவாங்க. இப்படிலாம் கேட்கக்கூடாது. நீங்கள் என்ன பெரியவாள் அழைச்சுன்னு ஒன்று அவரை பார்த்து பேசுகிறோம். நேராக காஞ்சிபுரம் வந்தோம், பாம்பே. பெரியவா அங்கே இல்லை, மதனப்பள்ளிக்கிட்ட தனக்கல்ல கேம்ப் வருது. தனக்கல் ராத்திரி 8 மணி 9 மணி ஏதோ ஒரு உப்புமா மாதிரி கொடுத்து ஸ்ரீகண்டன் தான் கொடுத்தேன். சாப்பிடணும், எல்லாம் ஒன்றும் வேண்டாம் தெரியும். சாப்பிட்டான்னு கேட்பா, நீ இல்லைன்னு சொல்லுவேன். வேண்டாம்ப்பா, நிம்மதியாக இருக்கணும்னா எனக்காக நீ சாப்பிட்டு குடிக்க அந்த வேலையெல்லாம் வச்சுக்காட்ட. அப்புறம் உங்களை சாப்பிட்டேன் உண்மை சொல்லிடுவேன். நீ அந்த ராத்திரி மடத்தில் ராபட்னி போடக்கூடாது, சம்பிரதாயம் ஜாஸ்தி, நீ சாப்பிட்டே ஆகணும்ப்பா அப்படின்னு உப்புமா பண்ணி கொடுத்தா. அடுத்த நிமிஷம் பெரியவா தரிசனம். ஒரு தாயார அவருடைய பையன் முதுகில் தூக்கின்னு வந்து தரிசனத்துக்கு எங்கள் அம்மாவால் நடக்க முடியல.
தெலுங்குல தான் பேசணும். அப்ப என்ன காரணம்? இல்லை, ஒரு வருஷம் ஆச்சு அம்மா நடக்கலை, அம்மாவால் நடக்க முடியும். பெரியவர் சொன்னா 43 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே நான் வந்திருக்கேன். எனக்கு ஹாரத்தி எடுத்தா கோசாலையில் இடதுகை பக்கத்துல இருந்து ஹாரத்தி எடுத்தது இந்த பொண்ணு தான். நான் பிரசாதம் கொடுத்துருக்கேன், ஞாபகம் இருக்கான்னு கேட்க. அம்மா, நான் பாக்கியசாலி, என்ன நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுருக்கீங்க? இதை பார்த்தா இந்த பையன் லௌகிக ஞானம் பெரியவாள் கொண்டான்னு கேட்டான். நீ கேள்வியை கேட்டா, இல்லை சந்திரமண்டலத்துக்கு போனதை பற்றி பெரியவா அபிப்பிராயத்தை கேட்டு ஆர்கியூ பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். கேள்டா நீ கேள்டா, பெரியவா ஃப்ரீயாக இருக்கும், நான் வேணா சொல்கிறேன். பாம்பேலேருந்து என்னை அடிச்சுன்னு வந்துட்டேன் சொல்கிறேன். அன்றைக்கி படுத்துன்னு மறுநாள் காலையில் எழுந்திருக்கும்போது அப்படியே பாதையில் பெரியவா நடந்து வந்துட்டார். ஒரு 4-5 மணி அங்கே தான் படுத்து எழுந்து எல்லோரும் நாங்கள் அந்த பையனை பெரியவா ஒரு 4 ஜென்ரேஷனை பற்றி கேட்டேன். 4 ஜெனரேஷனை பற்றி அவன் தாத்தா அது பண்ணா இது பண்ணா இது பண்ணா இது பண்ணா. என் குடும்பம் மொத்தம் திருப்பி ஞாபகப்படுத்த வந்த விஷயத்தை. அதாவது ஒரு நம்மால் சொல்ல முடியுமான்னு சொன்ன கரெக்டாக சொன்னாங்க. அந்த அம்மாவுக்கு சொன்ன அந்த அம்மா சொல்கிறாங்க புண்ணியம் அது உங்களுக்கு நீங்கள் கேட்கல, நீங்கள் அந்த விஷயம் திருப்பி சொல்ல விஷயம். சின்னவன் தான், உனக்கு வைதிக மன்னி வைக்க தெரியுமான்னு கேட்டான். பெரியவாதானே தெரியும். எங்கே இவர் எங்கே நம்மளை கூப்பிட போகிற, நம்ம மன்னி வைக்கிறது எங்கே பார்க்க போகிற. சூரியனை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ரதம் இருக்கு, அது எங்கே வருது? இப்போ சிவபுராணத்தை சொன்ன விவாகத்தில் சௌமிய விரதத்தில் வருதுன்னு சொல்லிடாங்க. ஆமாம்மா எல்லாம் தெரியும்னு சொன்னேன் அவர்கிட்ட. தெரியும், நமஸ்காரம் போய் விவாகிட்ட தெரியும்னு போய் சொன்னேன். உடனே கேட்டான், அவன் என்ன பதில் சொன்னான்? பெரியவா எடுத்தாங்க, இப்போ எல்லாம் தெரியும் சொல்லிட்டாங்க. அவர் சொல்கிறேன், பெரிய சிரிக்கிறேன். கேள்வி கேட்டான், கேள்வி பதிலே திருப்பி சூரியனை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு விரதம் இருக்கே, அது எதில் வருது? உன் பிரயோகத்தில், நீ பண்ணி வைக்கிற பிரயோகத்தில் எதில் வருதுன்னு கேட்டான். அப்போ ராமூர்த்தி மாமா சொல்லி கொடுத்தேன், விவாகத்தில் சௌமிய விரதத்தில் வருதுன்னு சொல்லுப்பா அப்படின்னு. எல்லாம் தெரியும் சொல்லியிருக்கேனே. பரவாயில்ல, விவாங்க தூரமாக இருக்கா, சொல்லிவிடுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், பதில் சொல்ல மாட்டேன். எனக்கு தெரியலேங்கிறது தான் உண்மை. நான் வரேன். 86 ரிஷிகேஷத்தில் கொண்டு போட்டேன். ஈபி சார் வந்திருந்தார், அவாத் மாமியோட. ஈபி சார் ரொம்ப படித்தவர், பிரசிடென்சி அவார்டி, சம்ஸ்கிருத காலேஜில் மீமாம்சைக்கெல்லாம் பெரிய இன்னைக்கு
இன்னைக்கு பாரதி வித்யாபீடத்தில் திருப்பதியில் பெரிய அட்வைசராக இருக்க. இன்றைக்கும் அவர் மீமாம்ச சாஸ்திரத்துக்கு அவர் தான். அவர்கிட்ட சரஸ்வதி புத்திரன் இன்றைக்கும் ஆச்சாரமாக இருந்துருக்க. மெட்ராஸில் தான் இருக்க, மடிப்பாக்கத்தில் இருக்க. அவர் அங்கே வந்திருந்தார். 86 பையனுக்கு போனது போட்டேன். நான் அவர்கிட்ட பெரியவாளுக்கு ஒரு அபிநந்தன பத்திரிகை எழுதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதி தரேன். நீ பார்த்து நீங்கள் எழுதுகிற அபிநந்தன பத்திரிகையில் இந்த பாயிண்ட் சேர்க்கணும். இந்த வட்டுவை கிரகத்தில் இருக்கிற குரு பார்க்குற எந்த லக்னத்தில் விவாகமோ எந்த லக்னத்தில் உபநயனமோ ஒருத்தன் செஞ்சுக்கிறானோ அந்த விவாகம் பண்ணிக்கிறவனையோ உபநயனம் பிரம்மோபதேசம் பண்ணிக்கிறவனையோ அந்த கிரகங்கள்லாம் பார்க்கறதாக, உபதேசம் பண்ணுறவனையும் உபதேசம் பண்ணிக்கிறவனையும் பார்க்கறதாக சொல்லியிருக்கு. இந்த நவகிரகத்தில் இருக்கிற குரு இந்த வட்டுவை பார்க்குற, ஜெகத்குருவும் வட்டுவை பார்க்குற அப்படின்னு எழுதணும். நீங்கள் அப்படின்னு அப்படியே எழுதணும். ஜெகத்குரு பார்க்குற, நவகிரக குரு பார்க்குறாருன்னு எழுதினாங்க. அந்த மாதிரி அபிநந்தன பத்திரிகை கொண்டு வந்துட்டாங்க. ரிஷ்யா எழுதி பெரியவாகிட்ட தான். அதுக்கு முன்னாடியே தான் சொல்லிட்டேன். பெரியவா எனக்கு போஸ்ட் கார்டு போட்டா வேத சந்ததி ரேவணான்னு. இப்போ தான் நீங்கள் இப்போ லெட்டர் போட்டுட்டு நீங்கள் கஷ்டப்பட்டு பண்ணி கான்வென்ட்டில் சேர்த்துருக்கேன், ஆசீர்வாதம் பண்ணுன்னு சொன்னால் அட்வைஸ் பண்ணிட்டு நான் என்னால் மாற்றிக்க முடியாது அப்படின்னு சொன்னேன். அபிநந்தன பத்திரிகை காமிச்சேன். இதில் இந்த 2 குரு பார்க்குறான்னு சொல்கிறேன். அது இருக்கணும். இந்த படிப்பும் படிப்பு தானே. என்ன அர்த்தம்? நான் சொன்னது செய்யணும். செஞ்சேன் கடைசியில். பெரியவா பெரியவா சொன்னதான் செஞ்சேன். ஆனால் அதிருப்தியாக செஞ்சேன். இப்போ சந்தோஷமாக இன்னைக்கு அவர் சொன்னதெல்லாம் கஷ்டமாக இருக்குது. இதை விட இன்னொரு எனக்கு ரொம்ப நடந்த விஷயம் இதுதான். ரொம்ப பெரியவாகிட்டே ரொம்ப நெருங்கின விஷயம். ஹைதராபாத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு பிவி சாஸ்திரி, விஸ்வம்பர சாஸ்திரின்னு ஒரு ரிஷிகேஷ் பெரும் ஃப்ரெண்டு. அவர் ஹைதராபாத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டார். ஐடிபியில் இருந்தார். அவருக்கு ஒரே ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு எப்போ பார்த்தாலும் பயம். எல்கேஜிலேருந்து பயம். அந்த குழந்தைக்கு பயந்துட்டே எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. நான் வருஷத்துக்கு ஒரு தரமான எதுவுமே ஒரு பெரிய ஃபோட்டோ ஒன்று கையில் கொடுத்து இந்த ஃபோட்டோ ஒன்று வச்சுக்கோ, நீ நன்னா ஒரு அப்படின்னு சொல்லி இது மாதிரி ஃபோட்டோ இப்போ என்ன பண்ண. அது அவளுக்கு அன்றைக்கி 10ஆம் கிளாஸ் பரீட்சை. போக மாட்டேன்னு சொல்கிறேன். இவர் அப்படியே ஜெபிச்சு போய் நிற்கிற. அந்த குழந்தை நீ பரீட்சைக்கே போக மாட்டேங்கிறாலே நான் என்ன பண்ணுவேன்? இவ்வளோ தூரம் படித்தவ பயப்படுற எல்லாத்துக்கும் பயம். அவள் என்ன சொல்லியிருக்கா, பெரியவா என்ன அனுகிரகம் பண்ணணும்னு சொன்னால் அவரே நான் அனுகிரகம் பண்ணலையே அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டான் அந்த வாழ்க்கை. இந்த இதுக்காகவே முதல் நாள்லேருந்து அந்த வீட்டில் ப்ராப்ளம் இருக்குது. நாங்கள் கரெக்டாக முதல் நாள் எங்கள் ஈவோ குமாரசுவாமி ரெட்டி கூப்பிட்டு ஹைதராபாத்துக்கு போனோம் நாளைக்கு. நீங்கள் ராஜாமணி அப்படின்னு பிரின்சிபல் செக்ரட்டரி, சிஎம் பிரின்சிபல் செக்ரட்டரி, அவங்க போய் அர்ஜென்ட்டாக பார்க்கணும். அவருடைய பொண்ணோட ஜாதகத்தை பற்றி எதுவும் கேட்டிருந்தேன். நான் எதுவும் சொல்லிட்டேன் தடாது. அது அவருக்கு பயந்துட்டேன். எனக்கு அவர் குரு, இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் நான் பேசக்கூடாது, நேரையே போய் சொல்லுவேன் அப்படின்னு. எனக்கு என்ன நேராக சொல்கிறேன், இப்போ ஒருத்த பணம்லாம் எதுவும் கேட்காது. நானும் சீதாராமன் அதரவன் 2 பேருமா அவரை பார்த்தாச்சு. வாரத்தில்
நம்ம சீதாராமங்கிறவர் நம்ம பார்த்தோமே அவர் தான் திருப்பதி தீர்த்தம் முடியும்னு சொல்லலை, காஃபி முடியும்னு சொல்லலை, ஒன்றுமே சொல்லலை. பார்த்துட்டு வந்துட்டோம். சாப்பாட்டுக்கு எங்கே போகிறதுன்னே தெரியல. தவிச்சு போயிட்டோம். இடத்துக்கு அப்போ இந்த விஸ்வமர சாஸ்திரி ஃபோன் அதுலேருந்து ஒரு சும்மா பக்கத்து தெருவில் வந்து ஃபோன் அடிச்சு வந்து அடுத்த 5 நிமிஷம் அவர் சொல்கிறார், எங்களுக்காக இவர் வந்து அப்படின்னு அவர் சொல்கிறார். பிரின்சிபல் செக்ரட்டரி சொல்கிறார், எங்களுக்காக காஞ்சி பெரியவா இவர் அமைச்சிருக்காங்க. இல்லை எங்களுக்காக அஃபிஷியலாக இருக்கலாம், இல்லை பார்த்து வச்சுக்கணும், குழந்தை பிரச்சனை பண்ண மாட்டேன். பெரியவா எனக்கு ஒன்றும் அனுகிரகம் பண்ணலேன்னு சொன்னே வந்துருக்க. ஐயோ எப்படி இவருக்கு தெரியும்? ஒன்றுமே சர்ப்ரைஸ். அவ்வளோதான். அந்த குழந்தை பிரச்சனை சொல்லிட்டேன். பிரச்சனை முடிஞ்சாச்சு. 2 நாள் நாங்கள் வரோம். காஞ்சிபுரம் அடிச்சு வந்துட்டேன். காஞ்சிபுரத்துக்கு வந்துட்டேன். பெரியவாளுக்கு வந்து பெரியவா ஒரு சாப்பிட்டு எடுத்து விட்டு கரெக்டாக அந்த குழந்தைகிட்டே போச்சு. பெரியவா பார்த்தா பலகீனமாக இருக்கா. ஆனால் கரெக்டாக அந்த பழத்தை எப்படி விட்டு எறிகிறான்னு கரெக்டாக அந்த பழம் எடுக்கிற தெம்பு கூட இல்லை. அதை எடுத்து எப்படி கரெக்டாக அந்த நினச்சி மனசுனால சங்கல்பம் முடியும். இப்போ ஆச்சரியமான விஷயம், ஒரு வயசான அம்மா விடோ அந்த பக்கம் நம்ம கிராஸ் பண்ணிருக்க. பெரியவா அந்த அம்மாவை கூட்டிடுவா. சந்திரா திருவண்ணாமலையில் கிரி பிரதட்சணத்தில் புலி அடிச்சுன்னு போய் பொண்ணு போட்டு அவருடைய சம்சாரமாக இருக்கு. மன்னிக்கணும், உங்களோடலாம் பெரியவா பேச மாட்டா அப்படின்னு உங்களை நான் திட்டிட்டு தான் போகணும். பெரியவா என்ன ஞாபகம் வச்சுட்டு இருக்கு, எங்களோடலாம் நீங்கள் பேச மாட்டேன்னு நினைச்சேன். பிரச்சாரம் சாஸ்திரிக்கு வந்தது பக்தி. சாஸ்திரி என்ன ஏமிச்சா చెప్పిన తెలుగు నుంచి చెప్పండి చెప్పండి ఏదో చెప్పినారు చెప్పండి ఏదో పుణ్యం చెప్పినారు భర్త అన్నారు ఏం அப்படியே அந்த சாஸ்திரி அந்த பொண்ணு அன்னையில அந்த பொண்ணு பெரிய இதாகிட்டா. அவன் பெரிய ப்ரோக்ராம் பாம்பேயில் இருக்கு, பெரிய ஆளாயிட்டா. அவனுடைய பர்ஸில் ஒரு பெரிய ஃபோட்டோ பிரத்யட்சமாக அன்னைக்கு அதான் சொன்னேன். இதுதான் என்னால் பெரியவாள் இடத்துல அந்த அம்மா அப்படி கூப்பிட்டு பேசுகிறேன். அந்த அம்மா சொல்கிறேன், எங்களெல்லாம் எங்கே பெரியவா பார்க்க போகிறோம், வா லெவலில் பேசிட்டு இருக்க போகிறேன், எங்களெல்லாம் எங்கே உங்களுக்கெல்லாம் பேச்சு கிடையாது தரிசனம் கிடையாதுன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அதனால கூப்பிட்டு பெரியவா எல்லாரோடையும் நான் பேச முடியாது, எல்லாரையும் பார்க்குறேன். தரிசனம் தான், வீக்ஷணம் தான், குரு கட்டாட்சம் தான். குரு கட்டாட்சம் கிடைச்சிருக்கு. குத்தம் சொல்லிட்டு போனால் போக வேண்டியது தான், பாபா இஷ்டம். குரு டிவி சாஸ்திரிக்காகவே, ஏன்னா அவருக்கெல்லாம் நம்பிக்கையே வரலை. ஆனால் அவருக்கு நம்பிக்கைன்னா ஒரு என் மேலே நம்பிக்கை இருந்தது. அந்த பெரியவா மேலே நம்பிக்கை வர்றதுக்காகவே இது நடத்தினாலும் காஞ்சிபுரத்தில் பெரிய காஞ்சிபுரத்தில் நடந்தது. அது பார்த்து எனக்கு எப்படி இருந்தது, நான் உண்மையாக பெரியவா ஒரு விஷயம் சொல்கிறேன். சாதுர்மாசிய சமயத்தில் திருவிடம்புரத்தில் ஒரு சின்ன ப்ராப்ளம் நடந்தது. அவர் சாட்சியின் பேர் ஞாபகம் இல்லை, பேர் என்ன ஞாபகம் இல்லை. அவர் சாப்பிட்ட எச்ச இலைய அந்த அம்மா இந்த வாசலில் ஒரு தொட்டி மாதிரி இருந்து அந்த போட்டுருக்காரு. அது அழகாக அதில் விழாமல் முன்னாடி விழுந்துருக்கு. அந்த இலை காஞ்சி போய் பக்கத்தாத்துக்கு வந்துடுச்சு. பக்கத்து இருக்க யாரோ அது துலுக்கம் வீட்டுக்கு வாசல். எங்கள் வீட்டில் எச்ச இலையை போட்டுக்கேன்னு இந்த சாஸ்திரியில் அடிச்சுட்டோம்.
இது பெருசாகிடுச்சு. எல்லாரும் பெரியவா கும்பகோணத்தில் இருக்கான். எதாக இருந்தாலும் பெரியவாள்கிட்ட போகிற வழக்கு. சின்ன மேட்டம். பெரியவா அந்தரியாமையாக இருந்தான். அதில் ஒன்றும் சந்தேகம். அதாவது நான் சொன்னேனே, மைத்ரி கருணா முதிதோபேக்ஷானா சுக துக்க புண்ணியா புண்ணிய விஷயானாம் பாவனாதா சித்த பிரசாதனம் பவதி. பெரியவா அப்படியே இருந்திருக்கான். கருணை, மைத்ரி, அதெல்லாம் நம்ம தேவைதான். இதில் மைத்திரியாக இருக்கணும், கருணையாக இருக்கணும், சந்தோஷப்படணும், புண்ணியம் பண்ணவனை பார்த்து சந்தோஷப்படணும். அவ்வளோ பணம் வச்சுருக்கானே, இவ்வளோ பணம் வச்சுருக்கான்னு நினைக்கக்கூடாது. அவன் புண்ணியம் பண்ணியிருக்கான், பேங்க்லேருந்து எடுத்துகிட்டே இருக்கான் ரிசல்ட்டு அப்படின்னு போகணும். அதனால் நம்ம போனால் நம்ம கஷ்டப்படுறவனை பார்த்து பெரிய கருணையாக இருந்திருக்கான். எல்லோரும் பெரியவாளை போய் பார்க்கணும். பெரியவாளை போய் துடுக்கண்ணை அடிச்சுட்டோம், என்ன தப்பு பண்ண ஒன்றும் பண்ணல, எங்காவது எச்சால் அவங்க வீட்டு வாசல். எல்லோரும் என்ன சொன்னோம், இப்படி கையே காமிட்டோம். அவ்வளோதான். ஒரு மாதம் கழித்து பெரியவா திருவிடம்பூர் இருக்காங்க. அங்கே வந்த உடனே ஞாபகமாக அந்த சாஸ்திரியை கூப்பிட்டு பக்கத்தாத்து துணிக்கணையை வர வச்சு, மணி சாட்சியில் வர வச்சு, பெரிய மணி சாட்சி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவர் வந்து பெரிய சாண்டோ வெயிட் லிஃப்டர். அவர் இந்த ட்ரெயினில் வந்தால் திருவிடம்பூரில் வந்தவொடனே செயினை இழுத்து இறங்கி வருவார். அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் கார்டு கட்ட போலீஸ்காரர். அவர் ராஜரத்னம் அவர்லாம் அந்த மாதிரி இருந்திருக்கார். ஏன்னா அவர் பெரிய பெரிய செயின் எல்லாம் அறுத்து பெரியவாளே ஒருத்தரும் எனக்கு இவன் விளையாட்டெல்லாம் பண்ணி காட்டு அப்படின்னு பெரியவாளே அதையும் ரசிச்சிருக்கார். அவ்வளோ பலிஷ்டம். அவர்கிட்ட ஒரு உத்தமமான ஒரு குணம் என்னன்னா, யார் தவறி போனாலும் நம்மளவா தானே போய் வாரத்தில் இருந்து அத்தனையும் செஞ்சு கொடுத்து தானே அதை எடுத்துகிட்டு போய் செஞ்சு கொடுத்துட்டு கால்னா வாங்கிக்காம மனமே கேட்டு 6 சூத்திரம் பண்ணி வச்சு ஒரு தப்பு தெரியாது. தப்பே பிரயோகத்தில் பண்ண தெரியாது. தப்புங்கிறது அவருக்கு தெரியாது. அவ்வளோ கரெக்டாக அத்தாரிட்டியானவர். பெரிய சாஸ்திரி, அவர் பெரிய வெயிட் லிஃப்டர் சாண்டோ. அவரை வர வச்சார். அப்போ துணிக்கணக்கு 3 பேர் வரிசையாக, நீ இவரை அடிச்சியா? அடிச்சு இவரை அடிக்க முடியுமா? அவர் காலை போய் பிடிச்சிடணும். அவன் சொல்லிட்டான், 24 மணி நேரத்தில் வம்சத்தில் இந்த தஞ்சாவூர் ஜில்லாவில் இருந்தால் தலை பூமியில் இருக்கும். காலி சாட்சி எனக்கு தெரியாது, உன் விஷயம் பெரிய ஆகணும் போயிருக்கு. உன் தலையை எடுத்துருவேன், இந்த ஜில்லாவில் உன் குடும்பமே தெரியவா. ஆக்ஷன் எடுத்துக்கலேன்னு சொன்னாலே எப்படி ஆக்ஷன்? அதாவது அவனுக்கு புரிய வைக்கத்தான் அவன் பெரியவா சொல்லியிருக்கான். பலம் இல்லாதவன் அடிச்சுட்டே பலம் இருக்கிறவன் அடிச்சு பாரு, அப்போ என்ன கிடைக்கிறதுன்னு பாரு. திருத்தம். இது ஒன்று இன்னொரு விஷயம் ஞாபகம், இது சொன்னதுனால எழுதிக்காதது. லால்குடியில் நடேச ஐயர்னு கேள்விப்பட்டிருக்கிறார். அவர் தன்னுடைய சின்ன வயசுலேயே கிறிஸ்டியானிட்டி மதத்தை கிறிஸ்தவ மதத்தை சொல்லி ரொம்ப வருஷ காலம் வாழ்க்கை சாக்ரிஃபைஸ். கடைசி காலத்தில் அவர் என்ன தோணிருக்கு, சஞ்சாவனம் நம்ம அப்பாவெல்லாம் நல்லவர், நாம தான் இப்படி ஆகிட்டோம் அப்படின்னு சஞ்சாவனம் பண்ண ஆசை. சாஸ்திரியில் போய் இத்தனை எத்தனையோ வருஷம் ஆச்சு, பூனல்லாம் தொட்டதே இல்லை. திரும்பி பூனல் சஞ்சாவனம் பரவாயில்ல, பிராயஷ்டத்துலாம் அப்படி பூனல் போட்டுச்சு. சஞ்சாவனம் ஆரம்பிச்சு.
அந்த ஊரில் இருக்கிற வாத்தியார்களுக்கெல்லாம் இந்த நடத்தி வச்ச வாத்தியார்களை கோபம். 25 வருஷம் முன்னதே தொடாதான் அவனை போய் நீ திருப்பி பிராமணன் பண்ணி அந்த உருப்பிட போகிறான், காசு கொடுத்தா எது வேணால் செய்ய அப்படின்னு திட்டார். இவரை கூட சரியாக அவள் கூப்பிடுறதில்ல, இவருக்கு ஒருபடியெல்லாம் பண்ணி வைக்கிறது. இப்போது பெரியவா திருச்சி பெரியவா எங்கே வந்தாலும் வேதம் சாஸ்திரம் சரசு அவருக்கு இதிலேயே தான் மனசு லயமாக இருக்கு. இவர் வந்தால் நேரம் வந்து பெரியவாக்கிட்ட நமஸ்காரம் எனக்கு வித்யா நான் பிராமணனா பண்ணினேன், அது தப்புன்னு சொல்லி என் கிராமத்தில் எல்லா சாஸ்திரிகளும் வந்திருக்கிற ஆளு பேரும் என்னை தனியாக வச்சுருக்கா. அவள் என்ன நினைக்கிறா, ஒரு பிராமணனானவன் ஒரு கிறிஸ்தவ மதத்தில் போய் சேர்ந்து அவன் சொல்கிற அந்த ஒரு புஸ்தகத்தை கையில் வச்சுன்னு ஒரு 10 சென்டென்ஸை திருப்பி சொல்லிட்டான்னா அவன் கிறிஸ்தவனாக ஆயிடுறான். பிராமணனை அந்த இங்கிலீஷ் வாக்கியங்கள்லாம் கிறிஸ்தவனாக ஆக்க முடியும், பிராமணனை வேத வாக்கியத்தால் பிராமணனாக ஆக்க முடியாது அப்படின்னு இவா சொல்கிறா. நீங்கள் தான் இதுக்கு தீர்மானம் சொல்லணும். நான் பிராமணனை தான் பிராமணனாக பண்ணேன், இந்த வேத வாக்கியத்துக்கு இல்லாத பவர் அந்த இங்கிலீஷ்க்கு இருக்குங்கிறவ அவன் கிறிஸ்தவனை ஆனதான் ஏற்றுக்கிற, பிராமணன் ஆனதான் ஏற்றுக்க மாட்டான். எனக்கு வைதிக மர்மானம் இல்லை. இப்போ ஆதிக்கெல்லாம் தலைவன் நமஸ்காரம் பெரியவர்கள் ஒன்றும் தப்பு தூஷிக்க சொன்னது புரிஞ்சுதான். பெரியவா சின்ன விஷயம் கூட பெரியவா கிட்ட தான் பஞ்சாயத்து. எப்படியெல்லாம் பெரியவா இருந்துருக்காங்க, எல்லா மேட்டர் கூட அதுக்கு ஒரு விஷயமாக பெரியவா அது தனக்கு வந்து கஷ்டமாக நினச்சிருக்கு. மகாபெரியவா 1894 மே மாதம் 20ஆம் தேதி மத்தியானம் 1:12 பிறந்ததாக எனக்கு சொன்னதை வச்சு ஜாதகம் வச்சுருக்கேன். ஜாதகத்தில் அந்த சந்நியாச யோகமானது சம்பூர்ணமாக இருக்குது பெரியவா. அதை பற்றி நிறைய ஸ்லோகங்கள்லாம் ஜோதிஷ் சாஸ்திரத்துலேருந்தே எடுத்து வச்சுருக்கேன். ப்ரஹஸ்பதி வசத்தியாக இருந்தால் இந்த மாதிரி பிராமண சன்னியாசி இது உத்தமம். அப்படி கிரேடு வைஸ் மாறி எல்லா கிரகத்துக்குமே சன்னியாச யோகம். ப்ரஹஸ்பதி நன்னா இருந்தால் தான் பிராமண சன்னியாசி, சுக்ரன் இருந்தால் அதுக்கு தகுந்தபடி சன்னியாசி. எந்த கிரகம் வசத்தியாக இருக்கோ அதுக்குள்ள சன்னியாசி. எல்லாரும் சன்னியாசி தான். இந்த மாதிரி பரமஹம்சாலா பெரியவாளாக இருந்து ஒரு பிரம்மஜானியாக இருந்துட்டு உள்ள ஒரு மகான் இருந்த பெரியவா. அவளுடைய அவதாரம் வந்து அனுராதா நட்சத்திரம். ஜாதகம் எழுதின உடனே நாம் என்ன எழுதுகிறோம்னா கடைசியில் ஜனன காலத்தில் சூரிய திசை கர்ப்பசிஷ்டம் கேட்டு ஜனன காலத்தில் சந்திர திசை கர்ப்பசிஷ்டம். பெரியவாளுக்கு இப்போ எழுதினா சனி திசை கர்ப்பசிஷ்டம்னு எழுதினோம். நான் அனுராதா நட்சத்திரம் சனி. இந்த திசையெல்லாம் விட்டுடுங்க. இந்த கர்ப்பங்கிற ஒரு சப்தமானது அதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த கிரகத்துக்குள்ள தசை செல்லு போக அப்படின்னு அதை சொல்கிறோம். அந்த செல்லுங்கிறதான் இவா வந்து கர்ப்பம்னு சொல்லுவோம். கர்ப்பசிஷ்டம் அப்படின்னு எழுதுகிற வழக்கம் ஜாதகத்தில் நீங்கள் பார்த்துருக்கீங்க. பழைய சம்பிரதாயம் அப்படிதான்.
நான் என்ன நினச்சிட்டு இருக்கேன்னா, இந்த கர்ப்பங்கிறது இந்த வெறும் திசையை மாத்திரம் சொல்லலை, கர்ப்பவாச காலத்தை கர்ப்பம் அப்படிங்கிறோம். ஒரு திசை 19 வருஷம்னா அந்த நட்சத்திரம் எத்தனை நேரம் கர்ப்பத்தில் இருந்ததோ அத்தனை வருஷத்தை கழிச்சுட்டு மிச்சத்தை கர்ப்பசிஷ்டம்னு எழுதும். அந்த கர்ப்பமானது வெறும் அந்த திசைக்கு மாத்திரம் சொல்லலை, ஜென்மாந்தரத்தில் நாம் எந்த நட்சத்திரத்தை விட்டோமோ அந்த நட்சத்திரத்தை தான் இப்போ பிடிச்சதாக சொல்கிறது. எந்த நட்சத்திரத்தில் நம்ம பிராணனை விட்டோமோ அதே நட்சத்திரத்தை இப்போ பிடிச்சதுனால தான் கர்ப்பம். அத்தனை காலம் வெயிட் பண்ணுறான் ஜென்மம் எடுக்கிறதுக்காக. பெரியவன் அனுராதா நட்சத்திரத்திலேயே பிறந்து அனுராதா நட்சத்திரத்திலேயே சித்தியாகும். இன்னொரு நட்சத்திரத்தை தொட்டான்னா திருப்பி ஜென்மா எடுத்த நட்சத்திரத்திலேயே முடிச்சுட்டா திருப்பி ஜென்மா இல்லை. யார் ஒருவன் எடுத்த ஜென்மா எடுத்த நட்சத்திரத்திலேயே பிராணன் போகிறதோ அவனுக்கு திருப்பி ஜென்மா இருக்காது. திருப்பி கர்ப்ப சிஷ்டமே இல்லைங்க, சிஷ்டத்தை தான் அனுபவிச்சு விட்றானே. இது அதனால பெரியவா அவதாரமும் சித்தியும் ஒரே நட்சத்திரத்தினால பெரியவா புனர்ஜென்மா இல்லை அப்படிங்கிறது. கர்ப்பங்கிற சப்தத்துக்கு 2 அர்த்தம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க.